வாட் அ நியூஸி டே. மதியம் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தமிழக சட்டமன்ற குழு தலைவராக சந்திக்கிறார். அதுவும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவையும் திரட்டி சந்திக்கிறார். இன்று காலை வரைக்கும் யார் யார் ஆதரிக்க போறார்னு கேட்கும்பொழுது ஒரு முக்கியமான கட்சி ஆதரிச்சிருக்கிறது. திமுகவுடனான தன்னுடைய உறவை முறித்து கொண்டு தவேகாவுடன் உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவு தற்காலிகமானது இல்லைங்க, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் அப்படின்னு தன்னுடைய புதிய உறவை பிரகடனப்படுத்தி அதை பகிரங்கப்படுத்தி இன்னைக்கு விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக அமைச்சரவையிலும் எப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ அதை சாதித்தும் காட்டியிருக்கிறாங்க. ஒரு போஸ்ட் போல் ரியாலிட்டியில் தவேகா மந்திரி சபையில், தவேகா தலைமையிலான மந்திரி சபையில் காங்கிரஸும் பங்கேற்கிறது. தமிழ்நாட்டு அரசில் முதன் முறையாக 1952 தான் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தது. அது இன்றைய தமிழ்நாடு வரை மேப் கூட இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு காம்போசிட் ஸ்டேட். இன்னைக்கு ஒரு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகி கூட்டணி ஆட்சி உருவாகிறது. கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர் வரிசையில் கூட்டணி ஆட்சியை தன்னுடைய கொள்கை நிலைப்பாடாகவே விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்த விஜய் அதை வழங்கக்கூடிய நிலையில, பெறக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு பெருமாள் மணி, நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டில் கேட்டோம் கூட்டணி ஆட்சி அதுதான் நம்ம நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் என்விசார்ஜ் பண்ணியிருப்பாங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் உங்க மனசுல இருந்திருக்குமா? இது ஒரு தொலைநோக்குன்னு பார்க்கறதா, இல்லை அன்றைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு அதுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குதுன்னு பார்க்கறதா? அன்றைக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை முன்வைத்தாங்க. ஆனால் ஒரு புது அரசியல் அப்படிங்கிற அளவில் கழகங்கள் பெரும்பாலும் கூட்டணி அரசுகளுக்கு அவங்க என்றைக்குமே தயாராக இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துருக்காங்களோ? அதுக்கு ஆனால் அந்த மாறி வர்ற சூழலை அவங்க கணிச்சிருக்காங்க. அதாவது அரசியல் மாறி வருது, அல்லது நம்ம வந்த பிறகு இப்படியாப்பட்ட மாற்றங்களை இது எடுக்கும்னு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கணிச்சு தான் கூட்டணி அரசுங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாமே அவங்க பேசுனாங்க. அன்றைக்கு எல்லாரும் அதை கேள்வி பேசுனாங்க. நீங்கள் கூட்டணின்னு சொன்னீங்களே, யாருமே அப்படியெல்லாம் கூட பலரும் பேசணும். ஆனால் இன்னைக்கு வரலாறு எப்படி ஒரு விஷயங்களா மாறுது பாருங்களேன். காலம் எவ்வளவு விசித்திரமானது. இன்றைக்கு இந்த ஓட்டிங் பிஹேவியரெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, இதே காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தேர்தலுக்கு முன்னால் தவேகாவோட கூட்டணிக்கு போயிருந்ததுன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மயிலாப்பூர் போன்ற தொகுதிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே காங்கிரஸ் இது தவேகாவுக்கு. நிச்சயமா அப்படி ஒரு அவுட்கம் வந்திருக்குமா? நிச்சயமாங்க. ஏன்னா இந்த முறை பல இடங்கள்ல பாஜக ஆதரவு மனநிலை. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸும் தவேகாவும் ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் வைத்திருந்தா அதுக்கு நிறைய விலையும் கொடுக்க வந்து நிச்சயமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இப்போ இப்படி பாருங்க, என்ன ஒரு அசம்ஷன்னா இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை பத்தி நீங்களும் நானும் நேரம் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஒரு 140 150 வந்திருக்கும். இன்னைக்கு பதவியேற்பு விழாலே என்ன நடக்கும், என்ன நிகழ்ச்சி நிரல் தான் நம்ம பேசிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இல்லை சார், அந்த விசிலுக்கு இருந்த கிராவிட்டி மாநிலம் முழுக்க ஒரு கிராவிட்டி இருந்ததில்ல சார். அது அந்த அலை கையை எந்த அளவுக்கு இழுத்துட்டு விசிலும் கையும் சேரும் போது அது இன்னும் பலம். இது ஒரு அலை அவருடைய கரிஷ்மா மேலதான் வந்துச்சு இந்த தேர்தல். அப்போ விசில் இன்னும் ரெஸ்பெக்டபிலிட்டி இருக்குல்ல. ராகுல் காந்தியும் விஜயும் இணையும் போது அது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். எல்லா மக்களுமே, பல கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுமே எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம விசில போய் ஆதரிச்சிட்டாங்க. ஒருவேளை ஒரு கூட்டணி உருவாயிருந்ததுன்னு வைங்க, இப்போ காங்கிரஸ் ஒருவேளை போயிருந்தாங்கன்னா பல கட்சிகள் அங்கே போயிருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த கூட்டணிக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி இப்போ நீங்க பாருங்களேன், நீங்க தவேகாவை தனியா நாவல்டி ஆஸ்பெக்ட் போயிருக்கும். இப்போ தவேகாவை நீங்க தனியா பார்த்ததுக்கும் இன்னைக்கு தவேகா காங்கிரஸ் கூட போன உடனே அதோட பிம்பம் எப்படி மாறுது? இன்னைக்கு எப்படி மாறுது? இன்னைக்கு அவங்க இந்தியா கூட்டணியோட ஒரு அங்கமா தானே பார்க்கப்படுவாங்க. ஆனா அன்றைக்கு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். பட் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கா? இல்லைன்னே வச்சுக்கலாம். ஆனா ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆன்டி பிஜேபி அணின்னு ஒன்று தேசிய அளவில் இருக்கு. அதோட ஒரு அங்கமாக தான் பார்க்கப்படுறோம். அப்போ இந்த கூட்டணியை பொறுத்தளவில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றுறாங்க. ஓகே, திரு விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் அரியணையை நெருங்கி கொண்டிருக்கிறார். நம்ம திரு விஜய் அவர்களுடைய ஆரம்பகால விருப்பத்தை பற்றி சொன்னீங்க. அவருக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லை, பார்வை தொடக்கத்திலே இருந்தது அப்படின்னு. இதை ஷேப் பண்ணதில் திரு S.A. சந்திரசேகர் அவர்களுடைய உங்கள் நண்பருடைய பங்கு ரொம்ப பெருசு இல்லையா? 100% அவர் தான். விஜய் இந்த அளவுக்கு ஷேப் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய உச்ச நடிகராக கொண்டு வர்றதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கும் அந்த எண்ணம் இருந்தது இல்ல, தன் மகன் அரசியல் வரணும், அதனால தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னாரு.
கட்சி ஆரம்பித்து ஊராக போய் ஒவ்வொரு இதில் அந்த ஓட்டர் ஐடி வாங்கி விட்டு வாங்கி அவர் ஒரு பக்கம் போனார். ஸோ இப்போ இந்த விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம் இதெல்லாம் வடிவமைக்கப்படுறதே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நோக்கி, அதற்கான ஒரு ரசிகர் மன்றமாக வச்சு பண்ணார். மக்கள் இயக்கமாக மாற்றினதே அவர் தானே, மக்கள் இயக்கத்துக்கு தலைவரே அவர் தானே. ஷேர் பண்ணியிருக்காரா உங்கள்கிட்ட பையன் நல்லா வருவார், அரசியலில் வருவார்? அஃப்கோர்ஸ் அவரோட திரைப்பயணம் அதை ஷேர் பண்ணதெல்லாம் அதனால தான் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால தான் என்னை கூப்பிட்டு அந்த கட்சி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தரணும்னு சொன்னார். அது 2020 விஜய் பேரில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. 2020 நவம்பர் 20 தேதி. ஆனால் அவர் இதில் ஒரு தகவல் இருக்குது என்னென்னா, அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஐயா விஜயோட ஜாதகம் வந்து நிச்சயமாக அவர் ஒரு முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆரம்பகால நண்பர்கள் பலர்கிட்டையுமே எஸ்ஏசி சொல்கிறீங்களா? ஐயா ஆமாம், அவங்க அப்பா வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்போ இதை வந்து நம்ம பல யூடியூப் பேட்டிகள்லையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் மணி சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த கட்டத்தில் இருக்கணும்? அந்த நிச்சயமா ஆமாம் சார், அதை நம்புறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜாதகம் வந்து நிச்சயமாக வந்து ஏன்னா இந்த மாதிரியான அதாவது ஜாதகம் வந்து உங்களுக்கு அரசியல் இருக்குது, அரசியலில் பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அது ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். அது முதலமைச்சர் பதவியா அதை வந்து சொல்ல முடியாது யாரு. அந்த ராஜயோகம் இருக்கு வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்போ நீங்கள் சாதகங்கள் பொதுவாக எப்படி சொல்லணும், 75% நீங்கள் சுய தொழில் பண்ணுவீங்களா, இல்லை வந்து சினிமாவில் இருப்பீங்களா, இல்லை அதற்கு பிறகு ஒரு நீங்கள் ஒரு ரோட் மேப்பை கொடுக்கும், ஒரு ரோட் மேப் அது கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த தேர்தலை ஒட்டி போட்ட பல ஜோதிடர்களுமே என்ன சொன்னாங்கன்னா, ஐயா விஜய்க்கு வந்து ஜாதகம் வந்து ரொம்ப இன்னும் ஞாபகம் இருக்கு, நீச்ச பங்க ராஜயோகம். நான் கூட கேட்டேன், வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு கெட் நீச்ச பங்க ராஜயோகம்? நேத்து தானே அந்த மாதிரியான இது கூறுகள் எல்லாமே வந்து இதில் இருக்கு. ஆமாம், அப்புறம் இன்னொன்று வந்து அவர் சின்ன வயதுலேருந்து அதை நம்பியிருக்காரு. இன்னொன்று இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது நீங்கள் ஐயா எம்ஜிஆர், அப்புறம் ஐயா ரஜினி, ஐயா விஜயகாந்த், இப்படி அந்த மன்றங்களை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம அரசியலாக மாறுவோங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்குள்ள இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஐயா ரஜினியை அறிவிச்சுட்டு அவங்க வரல, அது வேற. ஆனால் ஐயா விஜயகாந்த் அவங்க ஏன்னா அவங்க அந்த மன்றங்களாக அவங்க இயங்கிய போதே அவங்க ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓரமாக வச்சுட்டு. ரஜினிகாந்த் சார் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது இல்லைன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லையா? அதனால தான் பிரபலமான ஜோதிடர்களே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் அறிவிப்பார் ஆனால் வரமாட்டாங்க மாதிரி அப்பவே சொல்லிடுச்சு. அது அப்பவே சொன்னாங்க. 96லயே நம்ம ஆதித்ய குருஜின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அப்படியா? அவர் 96லயே சொன்னார் ரஜினி வரமாட்டாருன்னு சொல்லி. அரசியலுக்கு அவர் சைன் பண்ண முடியாதுன்னு பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. எஸ்எஸ்சி உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிருக்காரு? விஜயோடைய பொலிட்டிக்கல் ட்ரேட்ஸ், அவரோட ஃபியூச்சர், இல்ல அந்த ரோட் மேப். சினிமாவுக்கு அடுத்த கட்டம் இப்போ வந்து நம்ம இந்த பீக் பீரியட்ல அவர் இருக்கும்போதே அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சது. அப்போ ஓகே, அதுக்கப்புறம் என்னமோ சூழ்நிலைகள் அவர் இப்போ வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். பட் எஸ்ஏசிக்கு அவர் வந்து இந்த பையன் வந்து இந்த இடத்துல உட்காருவாருங்கிற நம்பிக்கை, முதலமைச்சர் வருவாருன்றது எஸ்ஏசிக்கு எப்போ தெரியுமா? 2000லயே தெரியும். ஆமா, பேசுவோம். பட் அந்த 2000ல இருந்து அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அண்ணா ஹசாரேவை பார்க்கறாரு, அவரோட ஸ்டேஜ் ஷேர் பண்றாரு, ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு. சோ இப்போ நீங்க நம்ம இதுல ஜெயாலா டிவில நான் இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்து. சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து தில்லைசார் ரூம்ல உட்காந்து நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், சார் அடுத்து கோடம்பாக்கத்தில் இருந்து கோட்டைக்கு போய் முதல்வர் ஆகக்கூடியவர் விஜய் தான் சார் அப்படின்னு தில்லை சார் சொன்னார். எப்போ, எந்த வருஷம் இது? 2000 அந்த அப்போ சோபாமா வந்து அந்த இதில் இருந்தாங்கல்ல, கவின்கலை கல்லூரியில் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்தாங்க 2011ல. அந்த டைமில் அந்த 2016 அந்த கவர்மெண்ட்டில். அப்போ தில்லை சார் கூட அவங்க சோபாமாவுக்கு சொன்னாங்க எப்படின்னா, இந்த மாதிரி சார் ஒருத்தர் வந்தார், ஆனால் அவர் வருஷத்தையே சொன்னார். அதாவது இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2000 வருஷம் கழிச்சு 2000 இல்லை 2005 அந்த அரசு முடிகிற அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இவர் வருவார், அவர் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து கோட்டைக்கு போகிற அடுத்த முதல்வராக வர வாய்ப்பு ஐயா விஜய்க்கு இருக்குன்னு சொன்னார். சோபாமா கிட்ட சொன்னப்போ அப்புறம் ஐயா சந்திரசேகர் சார் ஒரு நாள் தில்லை சாரை பார்க்க வந்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஆமாங்க தம்பியோட ஜாதகத்தில் அப்படி ஒரு அம்சம் இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இன்னும் 20 வருஷத்தில் அது நடக்கும்னு சொன்னார். இப்போ 2005ல் 20 வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொன்ன அந்த இது ரொம்ப ஆச்சரியமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப
ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து பட் நீங்க கோடம்பாக்கத்திலேருந்து முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில அது இன்னொரு பேர் சேர்கிறது. 5 முதலமைச்சர்கள் ஏதோ ஒரு வகையில திரை பின்புலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில். நேற்று கூட ஒருத்தர் சோசியல் மீடியா சில நேரங்கள் நம்மளை வியப்பில் ஆழ்த்திரும். இப்போ 6வது முதலமைச்சர். ஆமா, நேற்று ஒருத்தர் எழுதியிருக்காரு, மனோரமா 7வது சார், 6 முதல்வர்களுடன் 7வது ஜானகி அம்மா. ஜானகியம்மா இது பாருங்களேன், அண்ணாதுரை, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மா, ஜானகி அம்மா 5 தானே வருது. இவர் 6வது, ஸ்டாலின் 6. ஸ்டாலின் கணக்குல சேர்த்தீங்கன்னா 7 வந்துரும். நடிச்சிருக்காருல்ல. பட் நடிச்சிருக்காரு, சீரியல்ல நடிச்சிருக்காரு, அதெல்லாம் நடிச்சிருக்காரு. பட் அவரோட ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் அதல்ல. இல்ல பின்புலம் தானே. பின்புலன்னு பார்த்தா 7. அதான் 7. இல்ல, நேற்று ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, 6 முதல்வர்களோட நடித்த பெருமை வந்து நம்ம மனோரமாக்கு கிடைக்கும். அதாவது எப்படிலாம் 6 முதல்வர்களா? ஆமா, அண்ணாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க, கலைஞருக்கு நடிச்சிருக்காங்க. வேலைக்காரி இல்லையா? வேலைக்காரி இல்ல, நாடகங்கள்ல. ஆமா, கலைஞருக்கு ஜோடியா நிறைய நாடகங்கள். மனோரமாமா அண்ணா, ஆஃப் கோர்ஸ் ஜெயலலிதாவோட நடிச்சிருக்காங்க, ஜானகியோட நடிச்சிருக்காங்களா? ஓ, இல்ல, இந்த ஜானகி அம்மா விஷயத்துலயும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, ஜானகி அம்மா கிட்டயும் ஒரு ஜோதிடர் சொல்லுவார், நீ வந்து ஒரு நாள் ஒரு பொழுது இல்லை, நீ நிச்சயமா அந்த நாற்காலியில நீ உட்காரு நாமக்கல் ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமான